ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாசி மக திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பாண்டிச்சேரியில் நடந்ததுங்க. வருஷம் நம்ம ஊரில் மாசி மக திருவிழான்றது ஒரு பெரிய அளவில் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த வருஷம். ஆனால் இந்த வருஷம் நிறைய கூட்டம் இல்லைங்க. ஏன்னு தெரியல, கூட்டம் கிடையாது. கிரகணம் வர வந்துருச்சுன்னாங்க. அதனால் சாமி ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கடை இருக்குங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்களே கிடையாது. கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ரெகுலராக இருக்கிற இந்த பஜ்ஜி கடை, இந்த சுகர் கேன் ஜூஸ் கடை, கோலி சோடா, இந்த பாப்கார்ன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. எப்போவுமே இந்த கருவாடு இந்த கடைலாம் நிறைய இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா வளையல் மணி கடை இதெல்லாம் நிறைய இருக்கும். கம்பல், இந்த ஹேண்ட்பேகு இதெல்லாமே வந்து இந்த டைமில் வந்து நிறைய நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போகும்போதே சாமிலாம் கிளம்பிடுச்சிங்க. நாங்கள் ஒரு 7 மணிக்கு தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா நிலா பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. முழு நிலா, பௌர்ணமின்றனால முழு நிலாவை நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சாமியெலாம் லைனாக நிற்க வச்சுருப்பாங்க. அந்தந்த ஊர்லேருந்து வர சாமிங்க இங்கே தங்கி ஒரு நாள் அவங்களோட இதை பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. எல்லாத்துக்கும் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. நாங்கள் அங்கே ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பின்னாடி பார்த்திங்கன்னா கடல், அங்கே தானே தீர்த்தவாரி இந்த தர்ப்பணம் கொடுக்குறவங்களாம் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து கடலை ஒட்டின மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா, அங்கே தான் தடுப்புலாம் போட்டிருந்தாங்க. கடலுக்குள்ளே இறங்கக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படியே மேலோட்டமாக அந்த ஃபோட்டோ மட்டும் லாங்காக நடக்கலை. ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற சாமி மட்டும் தான் காமிச்சிருந்தேன். ஏன்னா இன்னும் லாங்காக நடந்தாலுமே வந்து சாமி எதுவும் இருக்க போகிறதில்ல. நாங்கள் போன டைமுக்கும் ஒரு 1 2 இருந்த சாமி கிளம்பிடுச்சு. ஆனால் அந்த சைடு வந்தனால எங்களால் எடுக்க முடியல. எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரு சாமி மட்டும் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா கடைங்க எவ்வளோ நிறைய கடை இருக்குங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு கடை. நாங்கள் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காகலாம் போகல, சுற்றி பார்க்குறதுக்காக தான் முக்கால்வாசி போயிருந்தோமே. வருஷம் அதுக்காக தான் போகிறது. அந்த ஒரு டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக போவோம். ஏன்னா நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு நம்மளுக்கே போகலன்னா எப்படிங்க, கண்டிப்பாக ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருணும் இல்லைங்களா, அதுக்காக போவோம். ஆக்சுவலாக பசங்க வரலன்றதுனால நானும் அவரும் என் தம்பி 3 பேர் தான் போயிருந்தாங்க. 3 பேர் தான் அப்படியே பேசிவிட்டு சிப்ஸு சாப்பிட்டுட்டு பகோடாலாம் சாப்பிட்டுட்டு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டியில் அது இது நிறைய இருந்ததுங்க. சொப்பு ஜாமான் யாருக்கெல்லாம் சொப்பு ஜாமான் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. நான் சின்ன வயசில் விளையாடிருக்கேன். எனக்கும் இன்றைக்கி பார்த்தாலும் அந்த சொப்பு ஜாமான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எல்லா கடையிலையுமே சொப்பு ஜாமான் வச்சு விற்றுட்ருந்தாங்க. அதோட இங்கே பாருங்கள், சில்வரில், அலுமினியத்தில், மண்ணில் எல்லாத்துலேயுமே சொப்பு ஜாமான் விற்கும். சொப்பு ஜாமான்னாலே சூப்பராக தானே இருக்கும். அப்புறம் வளையல் கடைங்க, வளையல் மணி, பொம்மைங்க. பசங்கள்லாம் பெருசானதுனால நாங்கள் பொம்மைலாம் பெருசாக வாங்குறதில்ல. மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கணும். ஆனால் ஸ்நாக்ஸ் வாங்குகிற அளவுக்கு அங்கே பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த திருவிழாக்களில் பொரி இதெல்லாம் வாங்க மாட்டேன். முக்கியமாக அல்வா இதெல்லாம் எப்போ செய்கிறாங்க, எப்போ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லைங்க. திருவிழா டைமில் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வாங்க மாட்டேன். இங்கே ஒரு ஐயனார் சிலை இருக்குது பாருங்கள். திருவிழா அப்படின்னாலே நம்ம அடுத்து பேசுகிறது பெருசாக அப்படி யோசிக்கிறது ராட்டினம், இந்த ட்ராகனு, அப்புறம் குழந்தைங்க விளையாடுற இந்த ஊஞ்சல், அந்த ராட்டினத்துலேயே ஊஞ்சல் ராட்டினம் இருக்கு இல்லைங்களா, குழந்தைங்க சேஃபாக போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ராட்டினம் இது நின்றுட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து எல்லோரும் இப்போ தான் ஏறி உட்காந்துட்ருக்காங்க. எவ்வளோ க்யூங்க, அவ்வளோ ரஷ்ஷுங்க. 10 நிமிஷம் சுற்றுறதுக்கு ஒரு 1 ஹவர் கிட்ட நின்றுட்டுருக்காங்க நிறைய பேர். எனக்கு ராட்டினம் சுற்றுறது பிடிக்கும், ஆனால் இருந்தாலும் பயம். கண்டிப்பாக இங்கே விழுந்துருவோமோ அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பேன். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றும்போது இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கிற வீடியோவில் நான் ஆக்சுவலாக அந்த சத்தத்தில் நான் இது பண்ணலை. எவ்வளோ கூச்சல் போட்டாங்க தெரியுங்களா, சுற்றும்போது மேலே போயிட்டு கீழே வரும்போது ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். எப்படி சுற்றுறாங்க அப்படின்றது தான், சுற்றணுன்றதுக்காக பார்க்கல, எப்படி எல்லோரும் அதை விளையாடுறாங்க அப்படின்றதுக்காக பார்த்தோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்ம சத்தங்க, எல்லோரும் கத்திட்டு ஆவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்ட்டு. அப்புறம் சரி எப்படி அடுத்த இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்க வேண்டான்றதுனால அப்படியே கொஞ்சம் மெல்லமாக நவுந்து கடை பக்கமாக அப்படியே நாங்கள் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா சுற்றி ஐஸ்கிரீம் கடை,
இந்த பீங்கான் பொருள்லாம் நிறைய எவ்வளோ டிசைனாக இருந்துச்சு தெரியுங்களா? அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த குட்டி குட்டி பொருள்லாம் சேர்த்து வைக்கிறது யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் இந்த குட்டி குட்டி பொருள்லாம் பார்த்தோன்னா நான் வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுருவேன். அந்த மாதிரி தான் நிறைய பீங்கான் கடை, பாப்கார்ன் கடை, பஜ்ஜி கடை எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. பஜ்ஜி, போண்டா, இந்த பகோடா, இந்த கடைலாம் நிறைய இருந்துச்சு. குட்டி பசங்க ராட்டினத்தில் விளாண்டாங்க. இந்த ராட்டினம் கூட எனக்கு சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மெயின் திங்ஸே இதாங்க. நான் முக்கியமாக போனது சட்டி. மாசி மகத்தில் சட்டி வாங்குறது, இந்த மேட் வாங்குறது, இதெல்லாம் நான் வாங்கி வாங்கி வச்சுப்பேன். சொப்பு ஜாமான் நான் சொன்னேன் இல்லைங்களா, சொப்பு ஜாமான் எவ்வளோ சொப்பு ஜாமான் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நான் வாங்கலை, என் பசங்களும் விளையாடுற வயசை தாண்டிட்டாங்க. இப்போ நான் வச்சு விளையாண்டாலும் நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால் நான் வாங்கலை. நிறைய உண்டியல் சேவிங்ஸ்க்கு அப்போல்லாம் வந்து இப்போ தாங்க பிளாஸ்டிக்கில், அப்போல்லாம் மண்ணில் தான் என் பாட்டி எல்லாருமே வந்து மண் உண்டியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் தான் போட்டு சேவிங்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த உண்டியெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி ஒரு உண்டியலும் வாங்கியிருக்கேன். அது எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000க்கு மேலே அதில் சேவிங் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் இருக்குது பாருங்கள். குட்டி பசங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக செலவு வைக்காமல் வரவே முடியாது. அவ்வளோ திங்ஸ் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் கடைங்க கம்மினாலும் எப்போவுமே இருக்கிற திங்ஸ் யூஸ்வலாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பீங்கான் பொருளுங்க, அதான் சொன்னேன் இல்லைங்களா, பீங்கான் பொருள் எவ்வளோ அழகழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வாங்காமல் இப்படி வர முடியும் சொல்லுங்கள். ஆனால் நான் எதுவும் வாங்கலை, அதுதான் உண்மை. நான் வாங்கினது 2 சட்டி, ஒரு உண்டியல், அப்புறம் ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பூஜை கூட, இந்த பிளாஸ்டிக்கில் பின்னி விற்கிறாங்க இல்லைங்களா, அது வாங்கியிருந்தேன். ஏன்னா கோயிலுக்கு பூவெலாம் வச்சு எடுத்துகிட்டு போய். இது கீ செயின் கடை. நிறைய கீ செயின்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லில் எழுதுறது, பேர் எழுதுறது, அப்புறம் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு நிறைய இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கடை. இங்கே நாங்கள் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நான் எந்த அளவுக்கு லாங்காக நடந்தனோ அந்த அளவு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் இது பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது இந்த வீடியோவில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வேறு ஏதாவது இது பண்ணுங்கக்கா அப்படி பண்ணுங்கக்கா சொன்னிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி தாங்க கடைசியாக நான் வெளியில் வரும்போது இந்த சைடை வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் போய் கிட்ட பார்க்க முடியல. ஆனால் நாங்கள் திருப்பி சுற்றிட்டு வரும்போது போய் பார்த்தோம். சாமி பேர் பார்த்தீங்கன்னா பச்சைவாழியம்மன், வைத்திக்குப்பம். உள்ளூர்லேயே இருந்து வர்றதுனால அவங்க தான் கடைசியாக கிளம்புனாங்க. அந்த சாமியை தான் கடைசியாக பார்த்துட்டு வந்தோம். இவங்க எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்தோம். அதனால் ஒரு ஹாய் சொன்னாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.